இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல வெற்றி திரைப்படங்களில் விஎஃப்எக்ஸ் கலைஞராகவும் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசராகவும் பணியாற்றி வரும் சேகர் முருகன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ பைரி மூவி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பைரியில் வந்து விஎஃப்எக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது பைரி மூவி? ஆக்சுவலாக டைரக்டர் ஜானும் நானும் ரொம்ப நண்பர்கள், இப்போ 10-15 வருஷம் நண்பர்கள். அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நான் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் இந்த படம் கமிட் ஆனதுக்கப்புறம் நானும் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசராக கமிட் ஆனேன். சார், ஒரு படத்தில் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல சிஜி ஒர்க் இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து நிறைய இடங்கள்ல தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது இது சிஜி ஒர்க்கில் பண்ணதா அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. அவ்வளோ வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ டாஸ்காக இருந்தது சார்? ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஷார்ட்ஸ் சிஜி ஷார்ட்ஸே இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வெர்ஷனில் அது அப்புறம் படமாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 250 ஷார்ட்ஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. பெரிய டாஸ்க்கு தான் ஆக்சுவலாக. அது இப்போ பெரிய டீமாக பண்ண வேண்டிய ஒர்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸை வச்சு பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இது. பட் ப்ரொடக்ஷன் சைடு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இல்லை. ஸோ அதனால் ஒரு 40 மெம்பர்ஸை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் சிஜி பொறுத்தளவுக்கு. இடையில அந்த கொரோனா அந்த மாதிரி லாக்டவுன் பிரச்சனை வந்ததுனால ஒரு 6 மாதம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன டீமு, அப்போது 40 மெம்பர்ஸ் இருந்த டீமு வந்து அந்த கொரோனா இஷ்யூனால லாக்டவுன் வந்ததுனால டீம்ஸ் சின்னதாயிடுச்சு. அவங்கள சேலரி பே பண்ண முடியாதனால வேறு ப்ராஜெக்ட்ஸு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீமை வச்சு தான் அதை முடித்தோம். ஆனால் சார், ஒரு புறாவையும் பைரியும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 40 பேர் தேவைப்படணுமா சார்? ஆக்சுவலாக 40 பேர் கம்மி. ஆக்சுவலாக ஒரு புறா கிரியேட் பண்ணணும், அது 6-7 டிவிஷன்ஸ் போய் வரணும். மாடல் கிரியேட் பண்ணணும், அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணணும், லைட்டிங் பண்ணணும், ரிக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது, போனு செட் பண்ணுறது உள்ள, அதுக்கப்புறம் டெக்ஸ்சர்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் லைட்டிங், ஃபைனல் அவுட் ரெண்டரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டு போய் தான் ஒரு புறா நீங்கள் ஃபைனல் அவுட்டாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இனிஷியலாக ஒரு கிரே கலரில் மாடல் பண்ணுவோம். அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் தான் ஃபைனலாக 10 டிவிஷன் தாண்டி வந்தால் தான் ஒரு அவுட்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. அதே மாதிரி ஒரு சிஜி ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு சிஜி சூப்பர்வைசருக்கும் ஒர்க் வைஸாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? சிஜி ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் மட்டும் அவங்களோட ஒர்க்கு இருக்கும். ஒரு ஹெட்டு சொல்கிற ஒர்க்கை, ரோட்டோ ஒர்க் ஆகட்டும், பெயிண்ட் ஒர்க் ஆகட்டும், 2D 3D அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த ஒர்க்கை பேசிக்காக பண்ணுவோம். ஆக்சுவலாக சூப்பர்வைசர் யாருன்னா ஸ்டார்டிங்கில் சிஜி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் தான் சூப்பர்வைசராக வர முடியும். ஓகே. ஸோ அதில் லேர்ன் பண்ணால் தான் இப்போ லொக்கேஷனில் அதை எப்படி ஷூட் பண்ண முடியும். தப்பாக ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறப்போ காம்ப்ளிகேஷனாக இருக்கும், சரியாக வராது, டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்டு வராது. ஸோ அதுக்கு வந்து சூப்பர்வைசர் அங்கே போய் ஃபஸ்ட்டு அந்த சீனை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணால் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க சிஜி ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனில் போய் ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பர்வைசர், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். அதே மாதிரி பைரியில் வந்து நீங்கள் லொக்கேஷன் போய் ஷூட் பண்ண சீன்ஸ் என்னென்ன சார்? மோஸ்ட்லி நான் படம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா சீக்வன்ஸும் நான் அங்கே தான் இருந்தேன். அந்த கையை வெட்டின சீக்வன்ஸ் ஒன்று வரும்ல, அது ஃபுல்லாக சூப்பர்வைசிங் நான் தான் பண்ணேன். அப்புறம் அந்த ஃபால்கன் சீக்வன்ஸ் மோஸ்ட்லி ஃபுல்லாக ஸ்கையில் தான் நடக்கிறதுனால அது சூப்பர்வைசிங் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வருங்களா, அதில் ஃபுல்லாக சூப்பர்வைசிங் நிறையா இருக்குது. அதில் பிளட் வர்றது, அந்த ஆட்டோவில் கண்ணாடி உடையிற சீக்வன்ஸு, செங்கல் எடுத்து அடிப்பாங்களா, அது எல்லாமே சிஜி தான். ஸோ அதெல்லாம் சூப்பர்வைசிங் பண்ணுது. அது டஸ்ட்டு வர்றது, அது எல்லாமே அங்கே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஷூட்டில் இருந்திருப்பேன் நான் அங்கே. அந்த கை வெட்டின சீன் சொன்னீங்களே சார், கை வெட்டினது பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கும்னு ஒரு இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஆனால் பிளர் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை வந்து சிஜி ஒர்க் பண்ணியிருப்பீங்களே சார், கஷ்டப்பட்டு சிஜி ஒர்க் பண்ணதை சிம்பிளாக வந்து பிளர் பண்ணும்போது எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வேறு வழியில் சென்சாரில் பிளட்டு காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அது இது பண்ணிட்டாங்க. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேஷனான சீக்வன்ஸ். அதில் அது அந்த ஓப்பனிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கை மட்டும் வெட்டி இருக்கும், பிளட்டு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஈஸி ஒர்க் பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் அவரை கேரி பண்ணி தூக்கிட்டு போவாங்க தெரியுங்களா, அந்த க்ரௌடுக்குள்ளெல்லாம் கை மிக்ஸ் ஆகும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறப்போ அதுதான் ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஏன்னா பின்னாடி க்ரௌடுலெல்லாம் அந்த கையோட ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கை வெட்டி எடுக்க முடியாது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கை அவங்க ஃபேஸில் மிக்ஸ் ஆகும், பாடியில் மிக்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ், பெரிய டாஸ்க்கு. ஸோ அவுட்டாக பார்க்குறப்ப எங்களுக்கு எங்கள் அவுட்டாக பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி. பட் படத்தில் பார்க்குறப்ப பிளர் பண்ணதுனால வருத்தம் தான். அது எப்படி சார் கையை வெட்டி இருக்க மாதிரி பண்ணீங்க? அது ஃபுல்லாக ஆக்சுவலாக லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அது மட்டும் க்ரீன் மேட் போட்டுப்போம். க்ரீன் மேட் போட்டு எடுத்துட்டு
ஸோ சிஜியில் வந்து அந்த க்ரீன் மேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3Dயில் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒண்டு இருக்குல்ல, புண்ணு இருக்கிற மாதிரி இது வந்து 3Dயில் கிரியேட் பண்ணி பிளட் எல்லாமே 3Dயில் கிரியேட் பண்ணி ஸோ ப்ராப்பராக ட்ராக் பண்ணி அந்த கலர் எல்லாம் மேட்ச் பண்ணி அங்கே பிளெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பைரி படத்தில் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து நீங்கள் வந்து சிஜியில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எடிட்டில் ஃபைனல் அவுட்டுக்குன்னு போகும்போது வந்து டியூரேஷன் காரணமாக நீங்கள் பண்ண சிஜி ஒர்க் ஏதாவது தூக்கியிருக்காங்களா சார்? நிறைய தூக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது புறா நடந்து சீக்வன்ஸ் தான் நிறைய, புறா அந்த ஸ்கையில் பறக்கிற சீக்வன்ஸு, இன்னும் புறா திருடுற சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அது மூவியில் வரல. அந்த சீக்வன்ஸ்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. லென்த்து தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து 240 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனல் அவுட் அப்போ 215 தான் வந்திருக்கு. ஸோ அந்த கேப்பில் வர நிறைய ஷார்ட்டை தூக்கிட்டாங்க. ஒரு படத்துக்குமே வித்தியாசம் காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பீங்க? ஆக்சுவலாக இந்த படம் ஸ்கிரிப்டில் இருந்தே நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போவே வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வருது அப்படிங்கிறனால எல்லாமே இன்டர்நெட்டு தான். ஸோ அதில் எடுக்கிற ரெஃபரன்ஸஸ் தான். அந்த பைரி வந்து ஆக்சுவலாக பைரிங்கிறது வந்து யாருக்குமே பெருசாக தெரியாது இங்கே. ஸோ அந்த ஃபால்கன் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்சரை ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அதோட மெஷர்மெண்ட் இருக்குது, பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. அது என்ன சைஸில் வரும், குஞ்சாக இருக்கிறப்ப எப்படி வரும், பெருசாக இருக்கிறப்ப என்ன சைஸில் வருங்கிறதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இருந்து அனலைஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, பட் அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒர்க்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்க, இது சிஜி தான்ப்பா, இது பார்த்தாலே தெரியுது, இது ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவாங்க. அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒர்க் வந்து ஜாஸ்தியாக போகுமா சார்? இல்லை நார்மலாக வந்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த பைரி மூவியில் சிஜி அந்த ஒர்க்? நீங்கள் பைரி சீக்வன்ஸ் பார்க்க நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளாக பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கு பெரிய மெனக்கடல் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தே ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இப்படி தான் வரப்போகுதுன்னு ஸ்டோரி போர்ட் போடுவோம். ஃபஸ்ட்டே ஸ்டோரி போர்டில் சும்மா ரஃபாக வரைஞ்சிட்டு கேமரா ஆங்கிள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆர்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. கான்செப்டில் ஸ்கை ஃபைனல் அவுட்டாக இப்படி தான் வரப்போகுதுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கலரில் இருந்து அது கேமரா ஆங்கிள் இருந்து அந்த ஃபைட் பண்ணுறப்போ இந்த ரெக்கையெல்லாம் பிஞ்சு வரும்ல, அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத கான்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமராமேனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டே போகும். ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஷூட் போனது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பைரி க்ரியேட் பண்ணணும். 3Dயில் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்சரு, அனிமேஷன், லைட்டிங், ரெண்டரிங், ரிக்கிங் அப்படின்னு நிறைய பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை ஃபைனல் ரெண்டர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கையில் வந்து ஒரிஜினல் ஸ்கை எடுத்து அதில் காம்போசிட் பண்ணணும். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி அதை கலரு பிளெண்ட் பண்ணுறது, லைட்டிங் மேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், பிளட் ஆட் பண்ணுறதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஏன்னா நிறைய படங்களில் வந்து சிஜி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் வந்து இது ஒட்டலை, இப்போ வந்து நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு அனிமலுக்கு வச்சிருக்காங்கன்னா அது ஃப்ளோர்லேயே நிற்கலப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளோட ஒர்க்கில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டில் இருந்தே இதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் பண்ணணும். அது இன்னொன்று பட்ஜெட் சைடு கொஞ்சம் இது இன்னும் இது ஆக்சுவலாக இன்னுமே நல்லா பண்ணியிருக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்டு. பட் ப்ரொடக்ஷன் சைடு பெருசாக பண்ணாங்க, நான் இல்லைன்னு பெரிய சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் அது இன்னும் சப்போர்ட்டாக இருந்திருந்தால் இன்னும் பெரிய டீமாக வச்சு இன்னும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள் அந்த பிளெண்ட் ஆகலை ஒட்டலை அப்படிங்கிறது எல்லாமே பட்ஜெட்டு தான். பட்ஜெட்டு மேன் பவர் கொடுக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா இங்கே இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சிஜிக்கே கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா ப்ராஜெக்டும் சொல்லலை, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணுனதுனால. ஸோ அந்த டைமுக்குள்ளே என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே தெரியும். சார் நம்மளுக்கு ஹாலிவுட்டில் எப்படி சிஜி ஒர்க் நடக்கும்னு தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட வருஷமாக வந்து சிஜி ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ டிஃபைன்டாக அவங்களோட அந்த சூப்பர்மேன் மூவிஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் ஃபிக்ஷன் மூவிஸில். நம்ம தமிழ் சினிமாவில் சிஜி ஒர்க்ஸ் வந்து அந்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்கா? நீங்கள் ஒரு சிஜி ஆர்டிஸ்ட்டாக எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக டெக்னிக்கல் சைடு ஆர்டிஸ்டெல்லாம் அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் இங்கே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிளானிங் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த எடிட் லென்த்லேருந்து ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்லேயே ஸ்டோரி போர்டு, அனிமேட்ரிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஷூட்டே போவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொன்று பட்ஜெட், அங்கே பெரிய பட்ஜெட் இருக்கும். மேன் பவரு ஃபஸ்ட்டு சிஜிஐ டீமில் பேசி அவங்க எப்போ முடிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் எல்லாம் இங்கே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்க்குற ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கும். ஓகே. தமிழ் சினிமாவில் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாா. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் ஒரு இஷ்யூ, இன்னொன்று பிளானிங். நம்ம சைடு பிளானிங் இருக்கிறது இல்லை. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த இப்போது ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா
சிஜி சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட் ஆர்ட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டோன்லேருந்து டெக்னிக்கல் சைடு எல்லாத்துக்குமே தெரியும், கேமராமேனுக்கும் தெரியும் ஃபைனலாக இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷுவல் கொடுப்பாங்க. பட் இங்கே நிறையா மூவிஸ் அப்படி கொடுக்கறதில்ல. அங்கே போய் தான் லொக்கேஷனில் போய் தான் பிளான் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு பேர்டு இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சரி ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரியே சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து ஏன் சார் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது? ஏன்னா அது மேன் பவர் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம்ஸு நாங்கள் ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த கை வெட்டுற சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வருது அப்படின்னா 5x24 போட்டுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரேம்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஃப்ரேம் அதை அழித்து அதில் பிளட் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு மேன் பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாட்டுக்கு இப்போ 5 செகண்ட்ஸ் வருது அப்படின்னா மினிமம் ஒரு 3 days ஒர்க் பண்ணணும். ஒரு மேன் பவர் பர் டேக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ஒரு மேன் பவரே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அது 4 டிபார்ட்மெண்ட் போகும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. அது கையை கட் பண்ணுறது ஒரு டிபார்ட்மெண்ட் வரும், அதுக்கு ரோட்டோ ஒர்க் ஒரு டிபார்ட்மெண்ட் வரும், பெயிண்ட்டு ப்ளஸ் அந்த பிளட் ஆட் பண்ணுறது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ ஒரு ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 வரும் அந்த மாதிரி. ஸோ ஆனால் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிளாக இருக்கும் அந்த பேமெண்ட். இன்னொன்று ஃப்ரீடம் இருக்கும், அங்கே இங்கே இல்லை. அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்குள்ளே கொடுங்க அப்படிங்கிறப்போ எங்கள் மைண்ட் செட்டு அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும், அந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அது ஹரிபரியாக இருக்கும், ஹரிபரியாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறதா தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு டவுட்டும் இருக்குது சார். இப்போ ஒரு பர்சன் வந்து சிஜி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஓகே, இப்போ நிறைய பேர் அதே ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல. உங்களோட ஒர்க் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும்ல. அது எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை, இது கன்ஃபியூஷன் வர்ற அளவுக்கு ஒன்று ஒரு ஷார்ட் அப்படின்னா ரோட்டோ டிபார்ட்மெண்ட் அவங்க ரோட்டோ ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே, பெயிண்ட்னா பெயிண்ட் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஷன் வராது. அதுக்கு ஒரு ஹெட்டுன்னு இருப்பாங்க, சூப்பர்வைசர் வந்து ப்ராப்பராக அந்த ஹெட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இந்த ஷாட் இப்படி தான் ஃபைனல் அவுட் வரணும், இதில் ரோட்டோ டிபார்ட்மெண்ட்டோட பார்ட் இது, பெயிண்டோட பார்ட் இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ப்ராப்பராக போயிடும், கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ அது ஃபைனல் பண்ணி அவுட் எடுக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண படங்களே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒர்க் இந்த படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்வீங்க? ஆக்சுவலி பைரி. ஆக்சுவலாக நான் முன்னாடி பெரிய படங்கள் பாகுபலி, சிவாஜி, எந்திரன் அந்த மாதிரி மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் நான் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கேரி பண்ணதுன்னா நான் பைரி சொல்லுவேன். இதில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ். ஆக்சுவலாக பாகுபலிலேயே 1500 ஷார்ட்ஸ் சம்திங். பட் இதில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம். பட் இந்த படத்துலேயே 1000 ஷார்ட்ஸும் பக்கமாக வந்துருச்சு. ஓகே, பைரியில். அதனால இது எனக்கு சேலஞ்சிங்கான படம். என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது சார் உங்களுக்கு ஒர்க்கில்? ஆர்டிஸ்ட் ஒரு இது அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட்டை டீமாக ரெடி பண்ணணும், அவுட்டும் குவாலிட்டியாக வேணும். அப்படிங்கிறப்போ பெரிய பெரிய டெக்னீஷியனாக நம்ம தேடி போக வேண்டியிருக்கும். இப்போது 3D ஆர்டிஸ்டால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணால் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்டு கிடைக்கும். பட் அவங்க கொடுக்குற பட்ஜெட் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரியான பட்ஜெட்டு தான் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பட்ஜெட்டை வச்சுட்டு குவாலிட்டி நல்லா கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அதுக்காக நிறையா மேன் பவர் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆர்டிஸ்ட்டை தேடி நம்ம 3D ஆர்டிஸ்ட்னா அவங்கள பிடிச்சி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகே. ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3D ஒர்க்கெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த ஃபால்கன் சீக்வன்ஸு 6 மந்த்துக்கு மேலே ஒர்க்கு போச்சு. அந்த ஸ்கையில் அடிக்கும்ல அந்த சீக்வன்ஸை 6-7 மாதம் போச்சு அவுட் எடுக்கிறதுக்கு. ரெண்டரிங்கே 2.5 மாதம் போச்சு. ரெண்டரிங்னா ஃபைனல் அவுட்டு. ஆக்சுவலாக அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை, ரெண்டரை எடுக்கிறதுக்கு அவுட் எடுக்கிறதுக்கு. அது பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு கம்பெனியில் அங்கே கொடுத்து அவங்கக்கிட்ட 2 ஃபைல் அனுப்பி அப்புறம் அவங்கக்கிட்ட 2 போட்டு வாங்கி எடுத்தோம். சார் அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து பாகுபலியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுனால இந்த கொஷின் கேட்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து க்ரௌடு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து 1000 பேரை காட்டுறாங்க. ஒருவேளை 1000 பேர் அங்கே இருக்காங்களா இல்லை 1000 பேர் இவங்க காட்டுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருக்குது. எப்படி சார் அதை பண்ணுறீங்க? எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானா? ஆமாம், க்ரௌடு மல்டிப்ளிகேஷன் ஒரு இது இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியாக இருக்குது ஃபாரின்ல. ஆமாம் ஆமாம். அது என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் ஷாட் அப்படின்னா ஒரு 100 பேரை வச்சு இங்கே ஒரு பிளேட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக தனித்தனியாக பிளேட் எடுத்து எல்லாம் ஒன்றா மெர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரௌடு இருக்கும்.
ஆனால் அது ஒரே ஃப்ரேமில் எடுக்க முடியாது, தனித்தனி பிளேட்டை எடுக்கணும். ஃபஸ்ட்டு க்ரௌடு இங்கே 100% ப்ளேஸ் பண்ணி கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு பிளேட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதே க்ரௌடை இங்கே மாற்றி எடுத்து அது ஒரு பிளேட் அப்படியே தனித்தனியாக வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் பார்க்குறப்போ 100,000 மெம்பர்ஸும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி ரோட்டோ ஒர்க் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கூழாங்கல் படத்துக்கும் நீங்க தானே சார் சூப்பர்வைசரா இருந்தீங்க, சிஜி சூப்பர்வைசரா. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நிறைய அவார்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த ஒரு படம், கல்ட்டான ஒரு மூவி. ஸோ அந்த மூவில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார் as a VFX சூப்பர்வைசர்? வினோத் என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர், அந்த படத்தோட டைரக்டர் வினோத் ராஜ். ஆக்சுவலாக அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஓ, நீங்க நடிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அவரோட ஷார்ட் ஃபிலிமில் நிறைய நடிச்சிருக்கேன். சப்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஸோ அதில் நான் லீடாக பண்ணியிருப்பேன் அவரோட ஷார்ட் ஃபிலிம். ஸோ அப்போ இருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வினோத்துக்கு வந்து நான் டெக்னீஷியனே தெரியாது, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்டாக தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஏதோ ஒர்க் பண்ணணும், யாருக்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு நானே பண்ணித்தரேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது ஜேர்னி, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய ஒர்க் பண்ணோம். அப்புறம் கூழாங்கல் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்கிரிப்ட்லேருந்தே நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக மதுரை பக்கத்தில் ஏதோ அரிமாப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அங்கே தான் ஷூட் பண்ணோம் ஃபுல்லாக சம்மரில், எக்ஸ்ட்ரீம் சம்மர் அது ஷூட் பண்ணுறப்போ. ஸோ பயங்கர ஹீட், படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக அதில் நடந்துகிட்டே தான் இருக்கும். வெறும் காலில் ஆர்டிஸ்ட் தான் வெறும் காலில் நடக்கிறாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் யாரும் நடக்க முடியும், ஏன்னா லைவ் சவுண்ட் ரெக்கார்டு. ஸோ நீங்கள் நடந்தீங்கன்னா லைவ் சவுண்டு அதில் ரெக்கார்ட் ஆகும். அப்படிங்கனால எல்லாமே வெறும் காலில் தான் நடந்தோம் அந்த படத்துக்கு ஷூட் அப்போ. அதுக்கப்புறம் அதில் வந்து 3D பாம்பு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 3Dயாக ஃபுல்லாக 3Dயில் ஒர்க் பண்ணி அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நிறைய நீங்கள் பார்க்குற அந்த டெப்த்தான பாறையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும் நிறையா. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பாறை சின்னதாக தான் இருக்கும், பட் அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த ரோடு அப்போ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதில் அப்பா மகன் 2 பேர் மட்டும் தான் ட்ராவல்லையே இருப்பாங்க. திடீர்னு யாராச்சும் அந்த சைடு பைக்லேயோ இல்லை கார்லேயோ போவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நிறையா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அடிச்சுட்டே வருவான் அந்த பையன். ஸோ அது வந்து ஃபுல்லாக இதில் தான் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க்கு தான் அதில் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் தான், நிறைய லைவ் விஎஃப்எக்ஸ் தான் அதில் அதிகம். அப்போ நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிளம்பி வந்தது நடிகராகணுன்ற கனவுகளோட தானே சார்? ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. பட்டு ஆக்டராக வந்து இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன். பட் எனக்கு டெக்னிக்கல் அங்கேருந்தே நான் சின்ன சின்னதாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அந்த பத்திரிக்கை டிசைன் பண்ணுறது, விசிட்டிங் கார்டு அப்படி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே யூஜி முடிச்சுட்டு சென்னை வந்து ஆக்டிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு வந்தேன். பட் அப்போ ஃபினான்ஸாக அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு என்னால் அமௌண்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறனால விஎஃப்எக்ஸ் சைடு படிக்க போயிட்டேன். ஓகே. சாந்தோம் பக்கத்தில் ஒரு காலேஜ், ஐகேட்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். ஸோ அங்கே தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் படித்தேன். படிச்சுட்டு சென்னையில் ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்புறம் மும்பை போயிட்டேன். மும்பையில் போய் ஒரு 3.5 இயர்ஸ் பிரசாத் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. மும்பைலையா? இங்கே சாலிகிராமத்தில் இருக்குல்ல, அதோட மெயின் பிரான்ச்சஸ் ஒன்று அங்கே இருக்குங்க, பிரான்ச் மும்பையில். அங்கே போயிட்டு தான் ஹிந்தி படங்கள் நிறைய ஒர்க் பண்ணேன். இந்த கஜினி, ஆமீர் கானோட அதெல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பிரசாத்தை இங்கே வந்துட்டேன். இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து இங்கே ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்டிங் போயிட்டேன். அவர் கூத்துப்பற்றை அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மறுபடியும் விஎஃப்எக்ஸ்க்கு. பாகுபலியில் வந்து என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க சார்? அதுலேயும் க்ரௌடு மல்டிப்ளிகேஷன் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வந்து இப்படி மரம் வளைஞ்சு மேலே போய் க்ரௌடெல்லாம் உள்ள என்ட்ரி ஆவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் 3Dயில் கிரியேட் பண்ணது. ஸோ அது வந்து பெரிய டீமில் நான் ஒரு பார்ட்டாக இருந்தேன். ஃபுல்லாக நான் அது கிரியேட் பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணாங்க. வேறு நிறைய ஸ்டுடியோஸில் ஒர்க் போச்சுங்க. இங்கே வந்து ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவில் அந்த ஒர்க்கில் வந்து நான் ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மரம் பிரான்ச்னு சொன்னும் போது தான் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது. நிறைய பேர் வந்து எரர்லாம் கண்டுபிடிச்சி சோஷியல் மீடியாலாம் போட்டிருந்தாங்க. சிஜி ஒர்க்கோட கண்டினியூட்டி வந்து பிரான்ச் இப்படி இருக்கு, அடுத்த சீன் அவர் குதிச்சு மேலே போகும்போது பிரான்ச்சே இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய கண்டினியூட்டி ஷார்ட்ஸ்லாம் நம்மளோட மக்கள் வந்து பார்த்து அதை வந்து எரராக வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. சிஜி ஆர்டிஸ்ட்லாம் நீங்களாம் பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணிங்களா? என்னப்பா இது கண்டினியூட்டி எல்லாம் இப்படி பார்த்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அவங்க ஃபைனலாக அவங்க பண்ணுற அறிவறியில் வேற வழியே
இல்லாமல் ஒரு சில விஷயம் ஒரு சில அவுட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம மக்கள் இப்படி பார்த்து கண்டினியூட்டி பண்ணுறதா இருக்குங்க. ஓகே. அந்த மர சீக்வன்ஸ்க்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஷூட் பண்ணி கொடுத்தாங்க? அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணீங்க? ஆக்சுவலி எல்லாம் அது ஃபுல்லாக 3D தான். ஓகே. பிளேட்டு மட்டும்தான் இருக்கும், அங்கே மரம் ஒரிஜினலாக மரங்கள் எதுவும் இருக்காது. ஃபுல்லாக 3Dயில் கிரியேட் பண்ண மரங்கள் தான். அந்த மக்கள் அப்படி போகிறது எல்லாமே 3Dயில். அதுக்கப்புறம் அங்கே போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஒரிஜினலாக ஷூட் பண்ணியிருப்போம். கொட்டுக்காளி படம் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்களுக்கு மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் நீங்கள் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சிஜி ஒர்க்லாம் எப்படி வந்திருக்கு சார்? நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. அது இன்னொன்று, அது வினோத்தோட ஸ்டைல் என்னென்னா லைவாக இருக்கும். லைவில் இந்த மாதிரி ரொம்ப கமர்ஷியலான பேட்டர்னை அவர் பண்ண மாட்டா. அப்படி அதில் ரொம்ப லைவாக இருக்கும், லைவான சிஜியாக இருக்கும். அது சொல்லக்கூடாது, நீங்கள் படமாக பார்க்குறப்ப தெரியும். அதே மாதிரியே பட்ஜெட்லாம் எப்படி இருந்துச்சு சார் படத்தில்? நீங்கள் கேட்ட பட்ஜெட் கொடுத்தாங்களா? சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால அது இன்னொன்று என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டரு. ஸோ என்னோட சுச்சுவேஷன் அவருக்கும் தெரியும். அதனால் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேமெண்ட்டே கொடுத்தாங்க. ஓகே. நீங்கள் கேட்ட மாதிரி மேன் பவரும் இருந்ததா? அதுக்கு மேன் பவர் அது அதில் வந்து ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஷார்ட்ஸுக்குள்ளே தான் அது. ஸோ அதனால கரெக்டான மேன் பவர் இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஆர்ட் டைரக்ஷன் தான் வந்து மெயின்னு சொல்லுவாங்க. ஒரு மூவிக்கு ஆர்ட் டைரக்ஷன் டீமே பெருசாக இருக்கும். ஒரு செட்டு கிரியேட் பண்ணுறதுனா கூட அவ்வளோ பிரம்மாண்டமான செட்லாம் ஆர்ட் டைரக்ஷனே ஃபுல்லாக பண்ணுவாங்க. பட் இந்த சிஜி வந்ததுக்கு அப்புறமா ஆர்ட் டைரக்ஷனுக்கான ஒர்க் குறைஞ்சிருக்கா, இல்லை ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேலன்ஸாக தான் போகுதா, இல்லை எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, பேலன்ஸாக தான் பண்ணி ஆகணும். அங்கே லைவில் வந்து ஒரு சில விஷயங்கள் சிஜியில் பண்ண முடியாது. இப்போ பாகுபலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செட்டெல்லாம் ஃபுல்லாமே சிஜி தான். மேலே அதாவது பாதி செட்டு ஒரிஜினல், கீழே இருக்கிற செட்டு ஒரிஜினல், மேலே ஃபுல்லாக சிஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணனு தான். அது என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே லைவில் வந்து அந்த லைட்டிங் மேட்ச் பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் மேட்ச் பண்ண முடியாது. இப்போ கேரக்டரெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த செட்டோட. ஸோ அப்படி இருக்கிறப்ப கேரக்டர் எவ்வளோ தூரம் இன்ட்ராக்ட் இருக்கோ அதெல்லாம் லைவில் செட்டு போட்டு எடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மேலே மினியேச்சர்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறைய வருங்கள்ல, அதெல்லாம் வந்து சிஜியில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 50-50 தான். ஓகே. அவங்களோட வேலையும் அதிகம், எங்களோட வேலையும் அதிகம். ஓகே. ஸோ ஆர்ட் டைரக்ஷனும் தேவை. கண்டிப்பா. ஓகே ஓகே சார். அது மாதிரி வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இருக்கக்கூடிய படத்துக்கு வந்து சிஜி ஒர்க் அப்படின்றது வந்து அதிக அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார்? ஃபேண்டசி, பீரியாடிக் மூவிஸ் இல்லை. ஏன்னா இப்போ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லை, பீரியாடிக் எடுக்கணும் அப்படின்னா. மோஸ்ட்லி இப்போ அந்த அயலான் மூவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேலைகள் இருக்குது. அது ஃபுல்லாக ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மட்டும் தான் ஹெட்டு. ஓகே. அதில் ஏகப்பட்ட வேலைகள், அந்த மாதிரி மூவிஸ் தான் சிஜிக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் யோசிச்சிருக்கீங்களா, சரி நம்மளோட ஒர்க்குக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஹாலிவுட்டே போயிடலாம்ப்பா, அங்கே இன்னும் நமக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது, பட் எனக்கு போக விருப்பம் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி கிடைச்சிது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, இப்போ ஹாலிவுட்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் இருக்காங்க. பட் எனக்கு அந்த போகிற ஐடியா இல்லை. அப்போ ஆக்டிங் சைடு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக அதை இது பண்ணிட்டு இங்கே தான் இருந்தேன். சிஜி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் வந்துட்டு இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு சின்ன சின்ன சிஜி ஒர்க் எது இருக்கோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க, மித்ததெல்லாம் வந்துட்டு அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அது உண்மைதானா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஷாட்டு, பெரிய ஷாட் அப்படின்னா அதில் 80% வேலை பார்க்குறது இந்தியன்ஸ். அவங்க ஃபைனல் அவுட் எடுக்கிறது மட்டும்தான் அவங்க. அதில் ரோட்டோ ஒர்க் ஆகட்டும், பெயிண்ட் ஒர்க் ஆகட்டும், ஏதோ கேரக்டர் ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி நாங்கள் ஃபைல் அனுப்பிச்சிருவோம். அவங்க வந்து ஃபைனலாக அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அவுட் எடுக்கிறது மட்டும் அங்கே இருக்கும். எல்லா ஷாட்டுக்கும் நான் சொல்லலை, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி எல்லாமே இங்கேயும் பண்ணுறாங்க. இப்போது இங்கேயும் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் நிறையா வந்துருச்சுங்க. இப்போ ஓஎம்ஆர் ரோட்டில் எல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ரீசெண்டாக பார்த்த மூவி, ஆஹா சூப்பராக இருக்குப்பா விஎஃப்எக்ஸ், இந்த படத்தில் நான் வந்து ஒரு சூப்பர்வைசராக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ஒரு படம்னா எந்த படம்? அயலானே சொல்லலாம். அயலான் இந்தியன் மூவிஸில் சொல்கிறேன். அயலான் அவர் என்னோட நண்பர் தான். பட் அங்கே வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஃபேந்தம் எஃபெக்ட்ஸில் வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டுடியோ அது. ஸோ அவங்ககிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு இன்னும் நான் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஸோ அதனால அயலான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட். ஓகே சார், சிஜி ஒர்க்கில் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார்? ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதா, இல்லை வேறு என்ன ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார்? ஒரு புதுசாக ஒரு விஷயம், ஒரு பேர்டு கிரியேட் பண்ணுறதா. இந்த எக்ஸாம்பிளுக்கு பைரிலேயே சொல்கிறேன், அந்த ஃபால்கன் இருக்குங்களா, கழுகு, அது வந்து கிரியேட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். ஒரு 10 டிவிஷன் போகணும்.
எக்ஸாம்பிளுக்கு அவங்க டைரக்டர் சைடு எனக்கு பேர்டு இப்படி வரணும், இப்படி தான் ஃபைட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு மூவிஸ்லேயோ இல்லை ஒரு இமேஜோ கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு அதை மாடல் க்ரியேட் பண்ணணும். கிரே கலரில் வரும் ஃபுல்லாக மாடல். அதில் வந்து ஒன்றுமே இருக்காது, அந்த அவுட் ஷேப் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அது இது ரிக்கிங்னு சொல்லுவாங்க, உள்ள போன் செட் பண்ணுற டிவிஷன். அதுக்கப்புறம் டெக்ஸ்சர்னால் அந்த பேர்டர் கலர் வருங்கள்ல, கண்ணு ஒரு கலரு, மூக்குக்கு ஒரு கலரு, அந்த மாதிரி அது க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட்டிங், அதுக்கப்புறம் அனிமேஷன் ஒரு விஷயம் இருக்குது, அந்த பேர்டு நடக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது, அதுக்கப்புறம் லைட்டிங் ஃபைனலு, அதுக்கப்புறம் ரெண்டரிங்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் காம்போஸ்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அந்த மாதிரி 3Dயில் கிரியேட் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஓகே, அந்த டெக்ஸ்சரை வந்து ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஒர்க்லாம் பின்னாடி போகும் சார்? டெக்ஸ்சரை நம்ம ரெஃபரன்ஸ் நிறைய எடுப்போம். அந்த பேர்டை எல்லா ஆங்கிளையும் ஷூட் பண்ணுவோம். பட் ஆனால் பேர்டு கிடைக்காதுல்ல, அது ஆன்லைனில் நெட்டில் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த கண்ணுக்கு தனியாக ரெஃபரன்ஸ் எடுப்போம். அந்த கலர் எப்படி வருது, கண்ணுக்குள்ளே அந்த ஐபால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது தனியாக எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பேர்டோட விங்ஸில் வர டெக்ஸ்சரு அது ஷேடு வரும், ஒரே மாதிரி வராதில் ஒயிட்டு ப்ரௌன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். அதை தனியாக எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் ஃபோட்டோஷாப்பில். அந்த பேர்டை 3D வியூன்னு சொல்லுவாங்க, வச்சுட்டு ஒவ்வொன்றா செட் பண்ணுவோம். அந்த கலரெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்ளை பண்ணுறப்போ ஒரு சிலது ஃப்ளை பண்ணுறப்போ உடஞ்சிரும், அதை கரெக்ட் பண்ணணும். அது மாடலில் கரெக்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் போகும். விஎஃப்எக்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போது ஃபாரின்லேயே கம்பேர் பண்ணுறப்போ அது அப்படியே சொன்ன மாதிரி அங்கே 100 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் 60 மெம்பர்ஸ் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமே இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில். பட் இந்தியாவில் நல்ல க்ரோத்தில் இருக்குது. இப்போ ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே இந்தியாவில் தான் மேக்ஸிமம் ஒரு 40-50% ப்ராஜெக்ட்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ நல்ல க்ரோத்தில் இருக்குது விஎஃப்எக்ஸ். ஸோ என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிக்கணும் சார் இதுக்கு? ஃபோட்டோஷாப்னு ஒரு இது இருக்குங்க, அதுதான் பேசிக்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீம் லெவலும் அதுதான். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணிக்கிறதும் அதுதான். ஸோ ஃபோட்டோஷாப் எல்லா விதத்துக்குமே 3Dக்கும் 2Dக்கும் அதுதான் இது மாதிரி ஒரு பெரிய காட்ஃபாதர் மாதிரி அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கப்புறம் 3Dக்குன்னு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மாயா, மேக்ஸு, இப்போ பிளெண்டர்னு ஒன்று வந்திருக்கு, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. 2Dக்கு பார்த்தீங்கன்னா காம்போஸ்டிங்க்குன்னு சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. பெயிண்ட்டுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ காம்போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கம்பஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, ஷேக் அந்த சாஃப்ட்வேர் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நியூக்குன்னு ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. இப்போ காம்போஸ்டிங்கில் அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர்னால் நியூக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ ரோட்டோக்கு தனியாக நிறையா இருக்குது, சில்லவுட்டு, மோக்கா அப்படிங்கிற அது ரோட்டோ டிபார்ட்மெண்ட்டுக்கு. பெயிண்ட்டுக்கு ஃபோட்டோஷாப் தான். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குங்க. நம்ம இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரி விஎஃப்எக்ஸில் டாப் கிளாஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? காலிவுட் இண்டஸ்ட்ரியா, பாலிவுட்டா, டாலிவுட்டா, மாலிவுட்டா, சாண்டில்வுட்டா? பாலிவுட்டா? ஆனால் ஒர்க் பண்ணுறது பார்த்தா எல்லாமே இந்தியன்ஸ் தானே. ஆமாம், பாலிவுட்டில் எக்ஸ்ட்ரீமில் அங்கே பட்ஜெட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அங்கே மேன் பவரும் நல்லா கொடுப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இப்போது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்காங்க. தமிழ்லையும் இப்போ அயலானெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாலிவுட் லெவல் விஎஃப்எக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பட்ஜெட்டு தான். நான் நினச்சேன் நீங்கள் டாலிவுட் சொல்லுவீங்க, ஏன்னா அங்கே நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஏர்த்லேருந்து வெளியில் போயிட்டு திருப்பி ஒரு டமால் டுமில்னா நிறைய சீக்வன்சஸ்லாம் பிக் பிளாஸ்ட்லலாம் நடக்கும்ல. ஸோ டாலிவுட்டாக இருக்குமோன்னு நினச்சேன்னா. டாலிவுட் எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் தான் அவங்க தான். ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் நல்ல குவாலிட்டின்னா இப்போ பாலிவுட்டு தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்ததே ஆக்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஎஃப்எக்ஸ் பக்கம் வந்துட்டீங்க. அடுத்து டைரக்ஷன் பக்கம் ஏதாவது ஆசைகள் இருக்குதா உங்களுக்கு? போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி கதைக்களத்தில் எதிர்பார்க்கலாம் சார்? நாங்கள் ஆக்சுவலாக நான் வினோத்தோட மைண்ட் செட் இருக்கிற ஒரு லைவான ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கர், இண்டிபெண்ட் மூவியாக பண்ணணுங்கிறது தான் என்னோட அவார்டுக்காக படங்களா சார்? அவார்டு மூவிஸ் தான். இப்போ ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் கமர்ஷியல், அவர் ஒரு பேட்டர்னு, வினோத் ஒரு பேட்டர்னில். எனக்கு வினோத்தோட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால எனக்கு அந்த மாதிரி பேட்டர்னில் தான் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. மேபி ஃபியூச்சரில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் அவளா காத்துட்ருக்கோம். அப்படியே டைரக்டர் நீங்களே உங்க படத்துல நடிக்கவும் செய்வீங்களா? ஆக்டர் டைரக்டர் தப்பு நான் பண்ண மாட்டேன். தப்பு ஏன் சார் அது தப்புன்றீங்க? இல்ல அதுக்கான
கதை தேவைப்படும்ல. ம். இப்போ மோஸ்ட்லி என்னோடது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸை வச்சு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கான முகம், அதுக்கான உடல்வாகு நம்மளுக்கு தேவைப்படும். மேபி ஃப்யூச்சரில் எனக்கான கதைக்கு நானே எழுதிக்கிட்டா ஓகே. வருவேன்னு வரலாம். நினைக்கிறேன். ஓகே. உங்களோட படத்துல விஎஃப்எக்ஸ்லாம் யாரை பண்ண இல்ல, சொல்லுவீங்க சார்? இருக்காது. நீங்க சுத்தமா பண்ண மாட்டீங்க. ஓ இல்ல இருக்கவே இருக்கவே இருக்காதா? என்ன சார் உங்க படத்துல உங்களுக்கான வேலை இல்ல இல்லைன்றீங்க? லைவான படங்கள் தான் எடுக்கணுங்கிறதா என்னோட பிளான். Okay. மேபி இருக்கலாம் சின்னது அந்த ஆமா. எக்ஸ்டீரியல் அந்த 3 அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படி வைக்கிறதுனா யாரை வைப்பீங்க சார் நீங்க? என்னோட ஜூனியர்ஸ் Juniors. நிறைய இருக்காங்க, அவங்கள வச்சு ஒர்க் பண்ண வேண்டியது. ஓகே ஓகே. சூப்பர் சார். ஸோ ரொம்ப சூப்பராக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் விஎஃப்எக்ஸ், சிஜி இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம்லாம் நிறைய தெரிய வந்துச்சு. ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக தான் டெஃபினட்டாக இருந்தது. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.